ஹலோ மக்களே! எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எங்க அம்மா ஸ்டைல்ல மரக்கறி கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போமா? கன்னியாகுமரியில ரொம்ப ஸ்பெஷல். எங்க அம்மா எப்படி வைப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எங்க அம்மா முதல்ல எல்லா வெஜிடபிளையும் வெட்டி வச்சுட்டாங்க மக்களே. அதில என்னலாம் இருக்குன்னா, கத்தரிக்காய், வழுதனங்காய், வாழைக்காய், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, உள்ளி, தக்காளி, மிளகு எல்லாம் சேர்த்து போட்டு வெட்டி வச்சுட்டாங்க. நான் வந்து சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வச்சாச்சு. கேரட்டும் இருக்கு. சரியா? இது எல்லாமே வந்து என்னன்னா, ஒண்ணு ஒண்ணு தான் எடுத்துட்டாங்க. ஒரு வழுதனங்காய், ஒரு கத்தரிக்காய், அதுக்கு அடுத்தது ஒரு தக்காளி, ஒரு உள்ளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு எல்லாமே ஒண்ணு ஒண்ணு தான். சரியா? எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பச்சை மிளகு ஒரு 2 போல. எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி சைஸ்க்கு. அப்புறம் மசாலா என்னென்னலாம் சீரகம், கடுகு, எண்ணெய், மஞ்சள் இவ்வளோ தான். இனி ஏதாவது தேவைப்பட்டுனா சொல்றேன். சரியா மக்களே? அப்புறம் இவ்வளோ எடுத்து வச்சுட்டு நம்ம மரக்கறி செய்ய வேண்டியதான். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனை வச்சு பேன் சூடானோடனே கடுகை போட்டு கடுகு போட்டோன்னே கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம என்னது இதை தூக்கி தட்டிட்டாங்க மக்களே. இது எதுவுமே ஷூட்டிங் எடுக்கிறதுக்காண்டி எங்கள் அம்மாவுக்கு ஒரு பொறுமை இல்லை. தூக்கி தட்டியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சுட்டாங்க. அது தானாகவே வெந்து அழகாக ரெடியாகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மசாலா எல்லாம் ஆட் பண்ணாங்க. என்னென்னா தேங்காயில் இல்லை மஞ்சளும் சீரகமும் மட்டும் போட்டு அரைச்சி கொண்டு வந்திருந்தாங்க. மையா அரைச்சி வச்சுருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் அரைச்சிட்டு கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே மிக்சிங்கில் வந்து என்னென்னா அந்த இது கிண்ட மாட்டேங்கிறாங்க. குத்த தான் செய்றாங்க. கேட்டா சொல்லுவாங்க, அந்த உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் குத்துனோன்னா நல்ல மயம் கிடைக்கும்னு. அது எங்க அம்மாவுக்கு ஒரு குத்தல் பழக்கம் இருக்கு. அது எதுனாலன்னு தெரியல. நீங்க நல்லா மிக்ஸிங்கோ, குத்தலோ ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. சரியா? பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு, மூடி வச்சு வேக வச்சுட்டீங்கன்னா, அழகா சூப்பரா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்க அம்மா கொஞ்சம் தயிர் ஊத்துனாங்க. இது எதுக்குன்னா 2 விஷயத்துக்கு ஊத்துனாங்க. ஒண்ணு வந்து உப்பு கூடி போச்சு கொஞ்சம். அதுக்கும் தயிர் ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தயிர் ஊத்துனாலும் நல்லா இருக்குமா இது இப்படி. சரியா? 2க்குமே ஊத்திக்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. 2 காரணத்தை கொண்டு தான். அதுக்கப்புறம் சூப்பரா மரக்கறி ரெடி ஆயி வந்துட்டு, நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க் யூ.